World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ்ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். இன்றைக்கி நம்ம சார்கிட்ட கலந்துரையாடக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, எல்லாரும் ரொம்ப ஆவலாக ஒரு லைஃப்பில் ஒரு தடவையாவது எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்கிற விஷயம். ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க திடீர்னு நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காதா, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காதா, திடீர்னு நமக்கு ஒரு லாட்ரியில் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு கிடைக்காதா, ஒரு பெரிய ஒரு தொழிலதிபருக்கு திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் நமக்கு கிடைக்காதா, பெரிய ஆர்டர் கிடைச்சா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிர்ஷ்டத்தை எல்லோரும் விரும்பிட்டு தான் இருப்போம். தெரிஞ்சோ தெரியாமலையோ விரும்பிட்டு தான் இருப்போம். இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக நமக்கு எப்போ கிடைக்கும், நமக்கு அந்த பிராப்தம் இருக்கா, எப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எதன் மூலம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதை கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி சார்கிட்ட விரிவாக விளக்கமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கங்க சார். வணக்கம் சார். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஆசை பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம். ஒருத்தருக்கு லாட்ரியாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும், திடீர் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக எப்படி கிடைக்கும், எப்போ கிடைக்கும் சார்? பொதுவாக ஜோதிடத்தில் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் பார்த்திங்கன்னா 9ஆம் பாவம். காலபுருஷ தத்துவத்தில் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய பாவம் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது தனுஷ் ராசியை குறிக்கும். அப்போ பொதுவாகவே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு ஜாதகத்துலேயும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நேராக அவருடைய ஜாதகத்தில் தனுஷை பார்க்கணும். தனுஷில் ஏதாவது ஒரு கிரகமோ அல்லது தனுஷை ஏதாவது ஒரு கிரகம் பார்த்துட்டா அவர் மினிமம் எலிஜிபிள் ஆயிடுறார், அவருக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது அவருடைய ஜனன ஜாதகத்தில் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல ஒரு கிரகமோ அல்லது 9ஆம் இடத்தை ஏதாவது ஒரு கிரகம் பார்த்துட்டாலும் நிச்சயமாக அவருக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொல்லிடலாம். அல்லது 9ஆம் அதிபதியோட சாரத்தில் ஏதாவது ஒரு கிரகமோ இருந்தாலும் கூட, அல்லது குரு சாரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிடலாம். இது ஒரு பேசிக்கான விதிமுறைகளை பயன்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா, ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு மனிதனுக்கு குருவருளும் திருவருளும் இருக்கோ அவங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்போதும் இருக்கும். ஏன் குருவருள் திருவருள்னு சொல்கிறேன்னா, தனுஷ் ராசினாலே குருவருள் திருவருள் அந்த அமைப்பு யார் ஒருவருக்கு சரியாக கிடைக்குதோ அவங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் எல்லாருக்கும் கிடைக்காது. பூர்வ புண்ணியத்தில் உங்களுடைய முன் ஜென்மத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு இறை பணி செஞ்சுருக்கீங்களோ, எந்த அளவுக்கு குருவுக்கு தொண்டு செஞ்சுருக்கீங்களோ அவர்களுக்கு தான் இந்த ஜென்மத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு தன்மை. அப்போ இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணும்னா நிறைய இறைப்பணியும் குருவுக்கு பணி செய்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தடையாகிக்கிட்டே இருக்கும். நிறைய பிரச்சனை, நிறையா ப்ராப்ளம், அதிர்ஷ்டமே இல்லை. ஒவ்வொரு தடவை இன்டர்வியூவில் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிறேன், ஒவ்வொரு தடவை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிறேன், ஒவ்வொரு தடவை பொண்ணு பார்க்க போயும் பொண்ணு ஓகே சொல்ல மாட்டேங்குது, திருமணம் தள்ளி போகுது, ஒவ்வொரு தடவை ஐவிஎஃப் ட்ரை பண்ணுறோம் ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது. இப்படி எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் குருவருளும் திருவருளும் இல்லாதனால தான். ஸோ அப்போ அந்த தனுஷையும் உங்கள் 9ஆம் பாவத்தையும் இயக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த அதிர்ஷ்டம் வேறு எப்படிலாம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட வழிகளில் அதிர்ஷ்டம் கிடைக்கும், எந்த மாதிரியான விஷயத்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, 9ஆம் பாவத்தோடு யார் தொடர்பாக இருக்காங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம். இப்போ 9ஆம் அதிபதி 12 பாவத்தில் எந்த பாவத்தில் உட்காந்துருக்காரோ அந்த பாவத்தின் வழியாக தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல என்ன கிரகம் உட்காந்துருக்கோ அந்த கிரகத்தோட ஆதிபத்தியம் என்னவோ அந்த பாவத்தின் வழியாக தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 9ஆம் அதிபதி ஒருத்தங்களுக்கு 12 இருந்தால் வெளிநாட்டுக்கு போனால் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம். 9ஆம் அதிபதி ஒருத்தங்களுக்கு 4 இருந்தால் அவங்க வீட்டினால தான் அவங்களுக்கு அதிர்ஷ்டம். 9ஆம் அதிபதி ஒருத்தங்களுக்கு 7 இருந்தால் அவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் தான் அதிர்ஷ்டம். இப்படி 9ஆம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தை வச்சே சொல்லிடலாம் அவங்களுக்கு எந்த விஷயத்தின் மூலயமா அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது ஜாதகத்தில் பார்த்து எடுக்கும்போது சொல்லலாம். இப்போ நிறைய பேருக்கு சொல்லுவேன் நான், 9ஆம் அதிபதி 7 இருக்குது, கல்யாணம் ஆனோடனே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துடும், கவலைப்படாதீங்க. 9ஆம் அதிபதி 5 இருக்குது, உங்களுக்கு ஒரு முதல் வாரிசு பிறந்துடட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவேன். 9ஆம் அதிபதி 4 இருக்குது, நீங்கள் முதல்ல ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டுங்க, வீடு கட்டின உடனே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துடும், கார் வாங்குங்க, கார் வாங்கினோடனே அதிர்ஷ்டம் வந்துடும்னு சொல்லுவேன். 9ஆம் அதிபதி லக்னத்திலே இருக்கும், அவங்கள என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் நல்ல புகழ் பெறக்கூடிய அமைப்புக்கு வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிர்ஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன். இப்படி பாவ தொடர்புகளை வைத்தும்
அவங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி கிடைக்குங்கிறத மிக துல்லியமாக சொல்ல முடியும். ரொம்ப சிறப்புங்க சார். அந்த நமக்கு தேவையான பாவத்தை இயக்கிறது மூலமாகவே அதிர்ஷ்டத்தை வரவழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு தசாபுத்திகள் நமக்கு கோச்சாரங்கள் இதெல்லாம் நமக்கு எப்போ வழிகாட்டும், எப்போ கிடைக்கும், அதை எப்படி நம்ம கணிச்சு எடுக்கிறது? இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம ராசி கட்டத்தில் இருக்கிற தொடர்புகள் மாதிரி தான். 9ஆம் பாவத்தில் நின்ற கிரகம், 9ஆம் அதிபதி கிரகம், 9ஆம் பாவத்தை பார்த்த கிரகம், 9ஆம் பாவத்தை போய் தொடக்கூடிய 9ஆம் பாவ அதிபதியை தொடக்கூடிய கிரகம், இந்த கிரகங்கள்லாம் எப்போ தசாபுக்திக்கு வருதோ அப்போல்லாம் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதிர்ஷ்டங்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற முயற்சியை சிரமம் இல்லாமல் எடுக்கலாம், சிரமம் இல்லாமல் நமக்கு வெற்றி கிடைக்கும், எல்லா விதத்துலையுமே நன்மைகள் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தசாபுக்தி காலத்தில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோச்சாரம். இந்த கோச்சார ரீதியாகவும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்போ கிடைக்கும்னா, லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல குரு டிரான்சிட் ஆகும்போது, சனி போகும்போது, ராகு போகும்போது, அல்லது அந்த லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது, சனி பார்க்கும்போது, ராகு பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கிது. கேது போகும்போது என்ன ஆகுதுன்னா, சில தடைகளை கொடுத்து அதுக்கப்புறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி நிறைய பாயிண்ட்ஸில் அதிர்ஷ்டம் எப்போது கிடைக்கும், எப்படி கிடைக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா, இந்த கோச்சாரங்கள் ஒத்துழைச்சாலும் தசாபுத்தி ஒத்துழைச்சாலும் இந்த அதிர்ஷ்டங்கிறது தடையாயிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலையிலையும் இருக்க தான் செய்கிறோம். ஸோ அப்போ அவங்களுடைய சுய ஜாதகத்தை இந்த 9ஆம் இடத்தை சரி பண்ணிக்கிறதோ, இல்லாட்டி அதை எந்த மாதிரி பலப்படுத்திக்கிட்டால் இந்த தடைகள்லேருந்து அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இதுக்கு பார்த்திங்கன்னா பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் எல்லா விதத்துலையும் வரணும்னா நான் சொல்கிற ஒரே பரிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக 48 நாள் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்கள். இப்போ ஒருத்தர் துலா லக்னத்தில் பிறந்திருக்கார், 9ஆம் அதிபதி புதன் மகரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். திருவோணம் அப்படின்னா கேசரின்னு அர்த்தம், இட்லின்னு அர்த்தம். ஸோ அப்போ அவர் தினமும் கேசரி செஞ்சு ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு நீங்கள் தானம் பண்ணிகிட்டே வாங்க. 48 நாள் கழித்து பார்க்கும்போது நிச்சயமாக அதிர்ஷ்டம் உயர்ந்திருக்கும். அதிர்ஷ்டம் நல்லாவே வேலை செய்யும் அவங்க ஃபேமிலிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 9ஆம் அதிபதி 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார். அந்த நட்சத்திர உணவை தினமும் தானம் செய்வதே ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதுக்கப்புறம் தனுஷ் தான் ஓவராலாகவே அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்கிறோம். கோயிலுக்கு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு, கோயில் திருப்பணிக்கு உதவி செய்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ அதிர்ஷ்டத்தை ஆட்டோமேட்டிக்காக உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது குருமார்களையும் அப்பாவையும் சொல்லக்கூடியது. அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குது, குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, ஆன்மீக யாத்திரை போகிறதெல்லாம் அந்த மனிதனுக்கு அதிர்ஷ்டமான ஒரு சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் காலச்சக்கரம்னு ஒன்று சொல்லுவோம். அதிர்ஷ்டம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க எடுத்ததெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அவர் சூப்பராக பண்ணுறாருப்பா, கார் வாங்கணும்னு முயற்சி பண்ணால் வாங்கிடுறாரு, புக் எழுதணுன்னா நினச்சா புக் எழுதிடுறாரு, எல்லா விஷயத்தையும் பக்காவாக முடிக்கிறாரு, எந்த ஒரு தடையெல்லாம் முடிக்கிறாரு. அப்படிப்பட்ட மனிதர்கள், அதிர்ஷ்டமான மனிதர்கள் இருப்பாங்க. அந்த ஹியூமன் பீயிங்கோட பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும், அவங்கள சந்திக்கணும், அவங்க கூட அதிகமாக ட்ராவல் பண்ணணும், அவங்க கூட உட்காந்து சாப்பிட்ணும். அப்போ அவங்களுடைய 9ஆம் பாவ கர்மா இவங்களுக்கு வீக்காக இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த பரிகாரம் பண்ணாலே போதும், மேஜரான சக்ஸஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப மிக்க நன்றிங்க. பட் இருந்தாலும் 9ஆம் பாவம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக சொல்லியிருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட ஏதாவது தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது இந்த 9ஆம் பாவம் இயங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஸோ சில பேருக்கெல்லாம் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கலாம். ஸோ அப்போ எந்த மாதிரியான ஒரு வழிபாடு பண்ணும்போது இந்த அதிர்ஷ்டத்தை நம்ம அதிகரிக்க முயற்சி பண்ணலாங்க? பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அந்த வலிமையான கிரகத்தில் யார் 9ஆம் பாவத்தோட தொடர்பாகிறாங்களோ அந்த கிரகத்தோட தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிர்ஷ்டம் வரும். இப்போ ஒருத்தவங்க மீன லக்னம், அவங்களுக்கு 9ஆம் அதிபதி செவ்வாயை புஷ்கரம் வாங்கியிருக்குன்னா அவங்க முருகனை பிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துடும். இப்போ அதே இன்னொரு லக்னக்காரங்க சிம்ம லக்னம், அவங்களுக்கு செவ்வாய் புஷ்கரம் வாங்கியிருக்கு, புஷ்கரம் வாங்கி 9ஆம் இடத்தை பார்க்குது, அப்போ அவங்களும் முருகனை பிடிச்சா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ஒருத்தங்களுக்கு புதன் புஷ்கரம் வாங்கியிருக்கு, அந்த புதன் ஒரு மகர லக்னக்காரங்களுக்கு செயல்படுது அப்படின்னா அப்போ பெருமாளை வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி 9ஆம் பாவத்தோட எந்த கிரகம் சம்மந்தப்படுதோ அந்த கிரகம் புஷ்கரம் வாங்கியிருக்கிற பட்சத்தில் அந்த தெய்வத்தையே வணங்குவது அவங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொரு சூட்சமமான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தனுஷ் ராசி அப்படிங்கிறது ஈரோடு பகுதியை குறிக்கும், ஈரோடு கோயம்புத்தூர் பகுதியை குறிக்கும். அப்போ யாருக்கெல்லாம் ஈரோடு கோயம்புத்தூர் போகிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தங்களுக்கு கொங்கு மண்டலத்தை விசிட் பண்ணிட்டு போனாலே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பெருகும். ஏன்னா தனுஷ் அப்படிங்கிறது ஈரோடு கோயம்புத்தூர் பகுதியை குறிக்கும்.
ஸோ அங்கே வந்து பெரிய மாரியம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து பூராட நட்சத்திரத்தோட இயக்கம். காலபுருஷத்துக்கு 2 7ஆம் அதிபதி சுக்கிரன். அவர் போய் காலபுருஷர் 9ஆம் வீட்டில் பூராட நட்சத்திரமாக இருக்கார். அப்போ பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு பூராட நட்சத்திரத்தில் போயிட்டு வந்தாலே அதிர்ஷ்டம் இல்லாதவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். இது அனுபவ ரீதியாக நிறைய பேருக்கு சொல்லி அந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகிருக்கு. பூராடம் ஒரு வேளை ஆகாத நட்சத்திரமாக இருக்குது அப்போ உங்களுக்கு இருக்குன்னா வெள்ளரிக்காயை கட் பண்ணி போட்டுட்டு போங்க, அல்லது காளான் பிரியாணி காளான் ரைஸ் வந்து தானம் பண்ணிட்டு போயிடுங்க. அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், அந்த நட்சத்திர தாக்கங்களும் பெருசாக ஏற்படாது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயத்தில் இருக்குது. இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணும்போது ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். கண்டிப்பாங்கய்யா. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வழிபாடு செய்ய முடியாதுங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து இயக்கிறது எப்படி அப்படிங்கிறத வர்ணங்கள் நிறங்கள் இல்லாட்டி குறியீடுகளோ இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயம் மூலமா வந்து அவங்களும் இந்த அதிர்ஷ்டத்தை வந்து மேம்படுத்திக்கிறதுக்காக எந்த முறையில் வந்து ஆக்டிவேட் பண்ணலான்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. பொதுவாக வந்து இந்த அதிர்ஷ்டங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுற கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ அண்டு ஒயிட். ஸோ யாரெல்லாம் வந்து மஞ்சள் கலரும் ஒயிட் கலரும் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகவே வேலை செய்யும். என்ன காரணம்னா அந்த காலபுருஷன் 9ஆம் அதிபதி வந்து குரு, அதே மாதிரி 2ஆம் அதிபதி சுக்கிரன். அப்போ அந்த குரு சுக்கிரன் கலராக வந்து ஒயிட் அண்டு எல்லோவை நம்ம பார்க்கலாம். இதை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு பாக்கியஸ்தானம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் வந்து நம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடமாக வரும். 12ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் வந்து நம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடமாக வரும். 4ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் வந்து நம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடமாக வரும். அப்போ உங்களுடைய பாவம் என்னவோ, எந்த பாவம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணுமோ அந்த பாவத்திலேருந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பாருங்கள். அந்த 9ஆம் இடத்து அதிபதி ஒரு கிரகமாக வருவார், அவருக்கு ஒரு கலர் இருக்கும். அந்த கலரை நீங்கள் பயன்படுத்துங்க. ஒருவேளை அந்த கலர் உங்களுக்கு ஒத்து வரல, அந்த கிரகம் கெட்டு போயிருந்தால் அந்த கலர் வஸ்திரத்தையோ அந்த கலர் ரிப்பனையோ யாருக்காவது தானம் பண்ணுங்கள். கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், அல்லது அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுல இருக்கிற தடை விலகிடும். ரொம்ப ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. பாவத் பாவன முறையில் வந்துட்டு உங்களுக்கு வந்து வருமானத்துக்கு வேணுமா, வீடு கட்ட வேணுமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாறுபட்ட வகையில் வந்து அதிர்ஷ்டத்தை எதிர்நோக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தருக்கு ப்ரொமோஷனல் வேணும், 9ஆம் இடமே வேணும்னு சொல்லி ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருப்பார். ஒருத்தர் திடீர்னு பெரிய ஆர்டர் வரணும் அப்படின்னு 10ஆம் பாவத்துக்காக பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பார். ஒருத்தர் திடீர்னு லாட்ரி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் 8ஆம் இடம் அப்படி இயக்கமாக எதிர்பார்த்துட்டு இருப்பார். அந்த 8ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு தேவைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த பாவத்துக்கு 9ஆம் பாவத்துடைய அதிபதிகளையோ அந்த கலரையோ வந்து தான தர்மங்கள் பண்ணும் மூலமாக இதை சிறப்பாக வந்து இயக்கி வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுவரை வந்து இவ்வளோ விரிவாக விளக்கமாக வந்து எங்கே கேள்விப்பட்டதில்லை. ஸோ இவ்வளோ பெரிய முக்கியமான விஷயங்களை வந்து எங்கள் நேயர்களுக்காக வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவு பண்ணி ஸோ இது எங்களுக்கு சொன்னதுக்காக பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.